மக்களே, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கோட் ட்ரெய்லரை வச்சும் சினிமா வட்டாரங்கள் பேசின அந்த மூவியை பற்றியும் நம்ம அனுமானமாக இதுதான் கோட் மூவி ஸ்டோரியாக இருக்கணும். விஜய்க்கு இந்த படத்தில் காந்தின்னு பேர். ஸோ 3 விஜய் மாதிரி காமிச்சிருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து விஜயோட பசங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஸ்னேகா வந்து ஏற்கனவே ஒரு பையன் கூட இருக்கிற மாதிரி ஒரு பாட்டும் ப்ளஸ் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ விஜய் வந்து அப்பா விஜய் ப்ளஸ் 2 பையன் விஜய். அப்பா விஜய் வந்து சாக்ஸ்ன்னு ஒரு ஸ்குவாடில் வந்து, அதாவது ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடில் வந்து டீம் லீடராக இருக்காரு. ஸோ அந்த ஸ்குவாடில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, பிரசாந்த், பிரபு, அஜ்மல் இவங்கெல்லாம் மெயின் ரோலாக வந்து அந்த ஸ்குவாடில் வந்து இருக்காங்க. அண்ட் பையன் விஜயும் அப்பா விஜய் மாதிரி சாக்ஸ்ன்ற ஒரு ஸ்குவாடில் லீடராக வராங்க அதுக்கு அடுத்து. ஸோ பிரசாந்த் வந்து ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் வந்து இனிமேல் உங்களை லீட் பண்ண போகிறது ஒரு நியூ லீடர் தான், அவர் தான் இனிமேல் உங்களை வந்து பார்த்துக்க போகிறாரு, அவர் வந்து இருக்கலே ரொம்ப பெஸ்ட்டான ஸ்பை அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அது நம்ம விஜய் தான். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த நியூ க்ரூ கூட வந்து நம்ம அஹ், பையன் விஜய் வந்து நின்றுட்டுருப்பாரு. ஸோ அந்த ஸ்குவாடில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, வெங்கட், அஜய், யோகி பாபு, பார்வதி நாயர் அண்ட் வத்திக்குச்சி திலீபன் இந்த மாதிரி நியூ ஸ்குவாடில் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்களோட வேலையே என்னென்னா, மக்களுக்கு எதிராக டெரரிசம் பண்ணுறது, இந்த பாம் பிளாஸ்டிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறத வந்து தடுக்கிறது தான் இந்த ஸ்குவாடோட வேலையே. ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வருது, எங்கேயோ பாம் வந்து பிளாஸ்ட் ஆக போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக பையன் விஜய் அண்ட் அவங்க டீம் ஸ்குவாட்லாம் போகிறாங்க. மேபி வந்து இது ட்ரெயினில் வந்து ஒரு குட்டி விஜய் வந்து ட்ரெயினில் இருக்க பாம்பு பிளாஸ்ட்டை தடுத்து ஹெலிகாப்டரில் போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இது ஃபஸ்ட்டாக இருக்கலாம். அதை தடுத்துட்டு அதுலேருந்து தப்பிச்சு போகிற மாதிரியும் இந்த மாதிரி பல வேலையில் வந்து நம்ம நாட்டுக்காக இந்த விஜய் பண்ணிகிட்ருக்க மாதிரியும் காமிச்சிருக்க போகிறாங்க. ப்ளஸ் வந்து இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அப்பா விஜய் வந்து இந்த இதில் இருந்தெல்லாம் விலகி நம்ம வீட்டில் வந்து நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ அப்பா விஜய்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, இந்த மாதிரி உன் பையன் வந்து இந்த மாதிரி இதில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட மாதிரியும். மெயின் வில்லனாக வந்து இந்த படத்தில் வந்து மோகன் சார் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ மோகன் சார் வந்து ஒரு சீனில் சொல்லியிருப்பாரு, நான் அனுபவித்த வலியும் வேதனையும் காந்தியும் அனுபவிக்கணும். ஸோ காந்தியால் அப்பா விஜயினால் வந்து மோகன் ஏதோ பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காரு. அதை பழிவாங்க நோக்கமாக திருப்பி பையன் விஜயை வந்து இதில் இன்வால்வ் பண்ணி அவரை வந்து ஏதோ பிரச்சனைலாம் மாட்டிக்கிறாரு. ஒரு சீனில் என்ன நடக்கும்னா, பேங்காக்கு வந்து ஒய்ஃபோட ஸ்னேகாவோட வந்து டூர் மாதிரி போயிருப்பார். அங்கே தான் வந்து மோகன் சாருக்கும் விஜய்க்கும் பிரச்சனை நடந்திருக்கும். ஸோ பேங்காக்கில் வந்து மோகன் ஏதோ பெரிய கேங்ஸ்டராக இருந்து நிறைய வேலையை பார்த்துட்ருக்க மாதிரியும், அங்கே ஒரு டூர் போய் அந்த இதெல்லாம் தடுத்து அதில் வந்து ஏதோ மோகன் வந்து அவரோட பையன் இல்லாட்டி அவரை சார்ந்தவங்க ஃபேமிலியை சார்ந்தவங்க மேபி பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கலாம், இறந்துருக்கலாம். ஸோ ரொம்ப நாள் வந்து தேடிட்டு கரெக்டான சந்தர்ப்பத்தை பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்த மோகன் இப்போ பழிவாங்க ஆரம்பிச்சிருக்கலாம். பேங்காக் சீனுன்னு சொல்லி ஸ்னேகாவை காமிக்கிறாங்க. இப்போல்லாம் வந்து காந்தி முன்னாடி மாதிரி இல்லை, வீட்டுக்கு ஒழுங்காக வரதில்லை அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. இது எதனாலனா, நைட் மேபி இவர் வந்து சீக்கிரட்டாக வந்து அவராக கண்டுபிடிக்கணுன்றதுக்காக சீக்கிரட்டாக வெளியே போய் என்னென்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு ஸோ அவங்கள வந்து இதில் எப்படியாச்சும் கொண்டுட்டு இந்த திருப்பி அவங்க ஸ்குவாடுக்கு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஜெயராம் வந்து மோகனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஒரு சீனில் வந்து ஜெயராம் வந்து ஒரு குரூப் கூட சேர்ந்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஜெயராம் வந்து மோகன் சைட் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ இதனால் பாதிக்கப்பட்ட மோகன் வந்து அவர் பழிவாங்கும் விதமாக வந்து நம்ம விஜயை வந்து மேபி கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம், இல்லாட்டி கடத்தி வச்சிருக்கலாம் அப்பா விஜயை பழி வாங்குறதுக்காக. ஸோ திருப்பி நம்ம அப்பா விஜய் வந்து ஸ்குவாடில் ரீஜாயின் பண்ணுறாரு. ஸோ அதை கூட வந்து இப்போ மகேந்திரன் சார்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பாரு, வயசாச்சு, ஸ்குவாடை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி நான் வேலை பார்ப்பேன்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது கூட மகேந்திரன் சார் சொல்வார், லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன் அப்படின்னு கூட சொல்லுவார். ஸோ திருப்பி வந்து ரீஜாயின் பண்ண போகிறாரு போல். ஒரு சீனில் வந்து பிரசாந்த் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி கூட விஜய் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இது எதனாலனா, பிரசாந்தோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவரோட குழந்தைங்க கூட இதில் மாட்டியிருந்துருக்கலாம். ஸோ வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து விஜய் தான் சொல்லிட்டு அவர் கூட சண்டை போட்டிருக்கலாம். இந்த மாதிரி பேங்காக் போய் நான் இப்படிலாம் பண்ணேன், அதனால தான் இப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னோன்னே, உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னேன், இப்போ பாரு பண்ணியிருக்காது, ஒழுங்காக பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கூட சண்டை போட்டுட்டு இருந்திருக்கலாம். ஸோ பிரபு வந்து ரிசால்வ் பண்ணி வைக்கிற மாதிரி, இல்லை இப்போ சண்டை போட நேரம் இல்லை, நம்ம இப்போ யோசிக்கணும்னு சொல்லும்போது திருப்பி இந்த ஸ்குவாட்லாம் ரீஜாயின் ஆகுது. அதாவது பழைய ஸ்குவாடு வந்து திருப்பி இந்த அப்பாங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து ரீஜாயின் ஆகி எப்படி வந்து அவங்க குழந்தைய காப்பாற்றுறாங்களா இல்லையான்றது தான் சீனு. லாஸ்ட் சீனை வந்து ஸ்டேடியத்தில் காமிச்சிருப்பாங்க. அதாவது சிஎஸ்கே சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் காமிக்கிற மாதிரி, பிரேம்ஜி கூட ஸ்டேடியத்துலேருந்து வேகமாக ஓடி வர மாதிரி. ஸோ இப்போ வந்து பாம் ஹேண்ட்லிங் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஸ்டேடியத்தில் பாம் வச்சுருக்கலாம், அது பிரேம்ஜிக்கு தெரிஞ்சு அவர் ஓடி வந்திருக்கலாம். இது தெரிஞ்சுக்கிட்ட விஜய் வந்து பாம் எப்படியாவது நிறுத்தணும் வேகமாக பைக்கில் வருவார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாம்பில் மேபி லாஸ்ட் பிளாஸ்டிங் நடக்கிறதா, அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட போகிறாங்கன்ற மாதிரி கூட காமிச்சிருக்கலாம். அதை எப்படியாச்சும் தடுக்கணும்னு அப்பா விஜய் வந்து லாஸ்ட் ஒரு 5 சீக்வன்ஸ் கூட இருக்கும் போல். இதை வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணுறது என்னென்னா, பையன் விஜய் வந்து எதிலோ பாதிக்கப்பட்டுறாரு, அதை காப்பாற்றுறதுக்காக அப்பா விஜய் வந்து திருப்பி ஸ்குவாடில் ஜாயின் பண்ணி எப்படி காப்பாற்றுறது தான் படமாக இருக்கும். இன்னும்
இன்னொரு ஒரு குட்டி விஜய் கூட காமிப்பாங்க. ஒரு 16, 15 இயர்ஸ்ல இருக்க மாரி ஒரு ஏஐ மூலமா. அது வந்து மேபி செகண்ட் பையனா கூட இருக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அண்ணன் இல்லன்னா என்ன? நான் வந்து ஹெல்ப் பண்றேன். நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்னு கேட்குற மாரி கூட ஒரு சீக்வென்ஸா இருக்கலாம். ஸோ அவர் வந்து திருப்பி ஏதோ சின்ன ஹெல்ப் அப்பாவுக்கு பண்ணிட்டு, அவங்க அண்ணன எப்படி காப்பாத்தலான்ற மாரி தான் இந்த ஸ்டோரி இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். பார்த்தா தான் தெரியும் இந்த கதை எப்படி இருக்கும். பட் மேக்ஸிமம் 90% இதான் சான்ஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க் யூ.